காத்திருந்தமைக்கு நன்றி. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 நிலா பாடல்கள் சுற்று. நிலா பாடல்கள் என்று சொல்லும்போது நம்ம நினைவுக்கு வர்ற நிறைய அழகான பாடல்கள் இருக்கும். அந்த மாதிரி நிறைய அழகான பாடல்கள், நிறைய மறக்க முடியாத பாடல்கள் நமக்கு பிரசன்ட் பண்ண ஒரு லெஜெண்ட், ஒரு லிவிங் லெஜெண்ட், ஒரு மியூசிக்கல் லெஜெண்ட் இன்னைக்கு நம்மளோட இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தி ஒன் அண்ட் ஒன்லி லெஜெண்டரி சிங்கர் டாக்டர் பி.பி. ஸ்ரீனிவாஸ். நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி ஒரு ஆனரபிள் மியூசிஷியன் எங்களோட ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2ல வந்ததுக்கு எனக்கும் மகிழ்ச்சி தான். இந்த வாரம் நாங்க பாத்துட்டு இருக்கிறது நிலா பாடல்கள் சுற்று. இல்லாத பாடலே இல்ல. நான் பாடிய பாடல்கள் எத்தனையோ நிலா பத்தி தான். ஆமா, அந்த மாதிரி பாடும் நிலா என்று ஒருத்தர் இருக்காரு, தனியா தெரிய எல்லாருக்கும். அந்த மாதிரி நிறைய அழகான பாடல்கள் தான் இந்த வாரம் நீங்க கேட்க போறீங்க. சோ எங்களோட உட்காந்து நீங்க ரசிக்க போறீங்க நம்ம கண்டெஸ்டன்ஸோட பெர்ஃபார்மன்சஸ். சோ நீங்க இங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்க கண்டெஸ்டன்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. வெண்ணிலவே, உன்னுடன் அழகி போட்டியில் சண்டையிட அழைக்கிறார் எங்கள் அழகு நிலவு நித்யஸ்ரீ. கதையே
கேளாயோ எங்கள் கதையே வாராயோ வெண்ணிலாவே. நித்யஸ்ரீ சார், நீ such a great singer. தேங்க்யூ. எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா பாடுவேன். தேங்க்யூ சார். இன்னைக்கு உன்னுடைய காஸ்டியூம், இந்த அற்புதமான எபிசோடு, இந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு தேவகன்யா அப்படியே தேவலோகத்திலிருந்து வந்து நித்யஸ்ரீ ரூபத்தில் இங்கே பாடிக்கொண்டிருக்கே அப்படின்ற மாதிரி என் கண்ணுக்கு தோணுது. தேங்க்யூ சார். அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்க, அவ்வளோ அழகாக பாடிருக்க. உன்னுடைய லக் என்னன்னா, லிவிங் லெஜெண்ட் டாக்டர் பிபிஎஸ் அவர்கள் முன்னாடி நீ பாடிருக்க. எஸ் சார். பெரிய லக்கு. அது மட்டும் இல்லை, அந்த காலத்துல எல்லாம் இது இன்னி பாடின பாடல்கள் அந்த டைம்ல எல்லாம் 2 லாங்குவேஜில் டெஃபினட்டாக இருக்கும். 99% ஆஃப் த சாங்ஸ். எப்படின்னா இதே பாட்டு தெலுங்குலையும் இருக்கு. వారాయో వెన్నెలావే రావోయి చందమామ మా వింత గాథ వినుమా రావోయి చందమామ మా వింత గాథ వినుమా రావోయి చందమామ వారాయో వెన్నెలావే రావోయి చందమామ. வெண்ணிலா அப்படின்னா தெலுங்குல சந்தமாமா. ஸோ அந்த சந்தமாமாவை கூப்பிட்டா இந்த மாமா வந்திருக்காரு, பிபி மாமா, சந்தமாமா. சந்தமாமா. காட் பிளஸ் யூமா. நல்ல பாட்டு. குட். நித்யஸ்ரீ மேம், இந்த பாட்டு உன்னோட குரல்ல ரொம்ப இனிமையா இருந்தது. எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு நீ பாடினதுல. ஃபர்ஸ்ட் சரணத்தை விட 2வது 3வது 3 ஸ்டான்ஸா பாடினல அது ரெண்டும் இன்னும் பெர்ஃபெக்ஷன் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் சரணத்துல மட்டும் அந்த கதையே அது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. சதியாள் சின்ன சின்ன சங்கதி வருதுல்ல, அது மட்டும் இந்த அப்புறமா பாடும்போது நீ ரொம்ப கிளியரா பாடின. ஃபர்ஸ்ட் மட்டும்தான் கொஞ்சம் டல் ஆகி போச்சு. ரொம்ப நல்லா பாடின, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காட் பிளஸ் யூ. நித்யஸ்ரீ, உங்களோட குரலோட டெக்ஸ்டருக்காக இப்போ நீங்க இந்த எடுத்த பாட்டு பெர்ஃபெக்ட்டா இருந்தது. தேங்க்யூ மேம். அந்த காலத்தோட சிங்கர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் இல்லை கொஞ்சம் நீசல் டோன் இருக்கும். ஸோ அது பியூட்டிஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க. அண்ட் நித்யஸ்ரீக்கு என்ன பயங்கர ஒரு ஹோல் கேமெட் ஆஃப் சாங்ஸ் பாட முடியாது. இதுவும் ரொம்ப அழகாக பாடியிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். நித்யஸ்ரீ அழகா இருந்ததா? உங்களுக்கே பிடிச்சிருந்தா? இந்த மாதிரி ஒரு செட்ல அந்த மாதிரி ஒரு பழைய ஃபீலுக்கு போயிட்டோம் நாங்க எல்லாருமே. எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நித்யஸ்ரீ ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆனா பிபிஎஸ் சார் கொடுக்கணுமே. கேட்கலாமா ஸ்ரீனிவாஸ் சார் கிட்ட? சார் நீங்க சொல்லுங்க, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? பிரமாதமா இருந்தது. தேங்க்யூ சார். ஆனா இந்த பாட்டு அப்போதிலிருந்து இது மிக பிரபல்யம் அடைந்திருக்கு. இந்த ராகமே எத்தனையோ ஆயிரக்கணக்கான பாடல்களே வந்திருக்கு படங்கள்ல. அதனால இன்னைக்கும் இப்போ பாட்டு மெட்டி இப்போதான் போட்ட மாதிரி இருக்கு. அந்த அந்த ஃப்ரெஷ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா பாடு. காட் பிளஸ். ரொம்ப நன்றி சார். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் தட் வெரி லவ்லி பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. நித்யஸ்ரீ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாடல் பாடினாங்க. அவங்கள தொடர்ந்து இன்னும் நிறைய நிறைய அழகான நிலா பாடல்கள் உங்களுக்காக வரப்போறது. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவேளை. நேரல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 2 தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல்.